அவர் சித்தம் பண்றவங்க தான் போக முடியும். அங்க வந்து வச்சனம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் பரலோகம் போக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லல, எழுதல. என்ன இருக்குது? அதெல்லாம் ஒரு கடவுளோட சித்தத்துல ஒரு பாகம்தான். இப்போ கர்த்தரை இயேசுக்கு விசுவசித்தது, புரியுதா? மனம் திரும்புறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, இதெல்லாம் என்ன? அது ஒரு பாகம்தான். நெக்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது என்ன? ஏன் நீ ரட்சிப்பு கொடுத்தீங்க? உங்களோட திட்டம் என்ன? நான் என்ன பண்ணணுக்காக? எப்படி வாழணும்? உன்னை எப்படி மகிம்படுத்தணும்? அப்படி யாருக்கு கேட்கணும்? நீ ஜெபம் பண்ணி அது பிரகாரம் நடக்கணும். அப்ப எப்ப அப்படி நடக்கிறியோ அப்பதான் நாளைக்கு கர்த்தர்கிட்ட போகும்போது நிற்கும்போது என்ன சொல்ல முடியும்? கர்த்தாவே இதை பாரு, நீ சொன்னது நான் செஞ்சிட்டேன் இல்லையா? தைரியமா சொல்ல முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? நிற்க முடியுமா நீ அவர்கிட்ட? இங்க சப்ஜெக்ட் பார்த்து வாசிக்கும் போது என்ன பண்றாரு? அவர் முன்பே நிக்கிறதுக்காக வாசிங்கதையா படிச்சுமல் நம்ம கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் முன்னுக்கான நிக்கோணும். எப்படி நிக்கோணும்? ஏசுக்கு அந்த கல்வார் சிலுவையில் எந்தக்கு அவர் மதித்தார் தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் முன்னுக்காண்ட எப்படி நிக்கணும்? கரை திரை என்ன இல்லாத கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் வெளியேற்றமான மகிமையுள்ள சபையா ஒரு மின்னுக்கா நிக்கணும். ஆமா, அவர் மின்னுக்கா நிக்கணும். பல்ல ஏசுனார் வர்றாரு, ஓகே, அவர் வரப்போறார். எப்பேற்பட்ட நேரம் என்ன இல்ல, டைம் இல்ல. உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. யுத்தங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. 4 நாள் பெருகிட்டே இருக்குது இல்லைங்களா? எப்ப எந்த நொடியில சபை எடுத்துக்கொள்ளப்படுமோ யாருக்கே தெரியாது. பட் எப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுதான் இருக்குது பைபிள்ல. இல்ல நம்ம எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு எழுதிருக்குதா? நல்லா அந்த அந்த வார்த்தையை நம்ம அதை ஓடி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம போயிடுவோம் அப்படின்னு எழுதல. எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு அர்த்தம் என்ன? யாரோ ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு போவோம். அப்பதான் போவோம். யார் கொண்டு போவானு? கர்த்தர் கொண்டு போவானு, பரிசுத்தாவி கொண்டு போவானு. நான் போயிருவேன்னு இருந்தாக்க யாரும் போக முடியாது. எடுத்துக்கொள்ள முடியும். யார் எடுத்து போவானு? நம்மளையா? தேவன் கொண்டு போவானு. அவர் கொண்டு போக நினைப்பான மாதிரி அவர் கொண்டு போக நினைப்பான. பைபிள் ஒரு மனித எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஃபர்ஸ்ட்ல யாரு? ஏனோக்கு. ஏனோக்கு எப்படி இருந்தாக்க தேவன் கொண்டு போயிட்டாரு? எப்படியாமா? யானோக்கு என்னவாமா? 300 வருஷம் யார் கொண்டு நடந்தாரு? தேவன் கொண்டு நடந்தாராமா. நீ யாரு கொண்டு நடக்கிற? நம்ம நடக்கிறோமா? கர்த்தர் தேவனோட பழக்கமா? நீ சொல்ல முடியுமா? நான் தேவன் கூட நடக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனோக்கு தேவனுக்கு ஒன்று நடக்கிறாரா? தேவன் ஆனோக்கு ஒன்று நடக்கிறாரா? புரியுது சொல்லுங்க. தேவன் ஆனோக்கு ஒன்று நடக்கிறாரா? ஆனோக்கு தேவனுக்கு ஒன்று நடக்கிறாரா? ஏனோக்கு கெட்டியா சொல்லணும். எனக்கு சாப்பிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க கெட்டியா. என்ன? ஏனோக்கு தேவன் நடந்தார். அப்படி அர்த்தம் என்ன?
ஹேனோக்கு யார் பக்கம் யார் இஷ்ட பிரகாரம் நடக்கிறாரு? தேவன் தேவன் இஷ்ட பிரகாரம் நடக்கிறாரு. 60 வருஷம் அவர் உலகத்துல ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருந்தார். அவ்வளோதானே? அவர் இஷ்ட பிரகாரம் நடந்துட்டு இருந்தார். எப்ப தேவன் அறிஞ்சாரோ அவர் என்ன தேவன் பக்கம் வந்துட்டார். அப்ப இருந்து தேவனோட கலந்து என்ன பண்றாரு? நடக்கிறார். இப்ப ரட்சிப்பட்ட நீ யாருக்கோ நடக்கணும், யாருக்கோ நடக்கிற. புரியுது நான் சொல்றது? யாருக்கோ நடக்கிற நீ. இந்த இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். நாம கேள்வி கேட்கணும். அதுதானா நம்மளா என்ன பண்ணணும்? நம்ம பரிசீலனை பண்ணிக்கணும். என்ன தெரியுமா? நான் யாரு கூட நடக்கிறேன். ஒரு அப்ப அப்படி இஷ்டப்பட நடந்தேன், நம்ம இஷ்டமான வாழ்ந்தேன். ஓகே. எப்ப இது கருத்தை நான் அறிஞ்சனும், கருத்துக்கு எப்ப ஆயிடுச்சு நான் தியானஸ்தானம் பண்ணி அவருக்கு என்ன பண்ணேன்? அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ண உப்பு கொடுத்துடணும். அன்னிலிருந்து நீ யார் இஷ்டப்பட நடக்கணும்? சொல்லுங்க, யாருமே நடக்கணும். நடக்கிறோமா? சொல்லுங்க, நடக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா இல்லாம இல்லை, நடக்கிறான்னு நடக்கணும்னு சொல்லுங்க. நான் எந்த கேள்வி கேட்குறேன்னா, இது நல்லா பதியணும் உங்கள் மனசில். இது மறுபடி போகக்கூடாது. ஏசு கிறிஸ்து வந்தால் போய் சாட்சியம் சொல்லணும். சொல்லுமா இல்லையா? நான் கேட்ட கேள்வி, இன்னைக்கு பரிசுதாக கேட்குற கேள்வி, அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இன்னைக்கு நீ 6 கோடி நடக்கிற. இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏசுக்கு வந்தாங்க கூட இருக்கட்டு, ஏசுனாவது யார் போகணும் போகிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன். எத்தனை மாதம் மட்டும்? இந்த பூமி மாலையை மட்டும் நான் இங்கே இருக்கிற சொல்கிறீங்களா? ஓகே. அப்படி இருக்கிற இப்பயே எந்திரிச்சு எந்த வீட்டுக்கு போயிடணும். இது அவசரம் இல்லை அவங்களுக்கு, இல்லையா? இது வர வேண்டிய அவசரம் இல்லை, கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு? ஆயா இருக்கலாம். நாம் அவரு கூட வரும்போது, அவர் சத்தம் அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது எடுத்துக்கொள்ளப்படணுமா வேண்டாமா? ஆனோக்கே கொண்டு போற காரணம் என்ன? அவர் என்ன பண்ணாரு? ஆனோக்கு யாருக்கும் நடந்தாரு? தேவனுக்கும் நடந்தாரு. அவரு இன்னைக்கு தேவன் எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவனை சொன்ன பின் நடக்கிறியா நீ? என்ன சொல்றாரு அவரு? சொல்ற வார்த்தை கேட்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? பரிசுத்தா நம்ம கூட இருந்து நம்ம கூட பேசுற சொல்ற அந்த வார்த்தையை, அந்த சத்தத்தைய கேட்கிற நிலைமையிலும் கூட இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்கேயோ இருந்து கத்துல வாங்க அப்படி பின்னால அப்போ எங்க இருக்கிறாரு? இவ்வளவுக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? பேசும் போதுங்க நம்ம என்ன பண்றதில்ல. அதுயா அப்படி இல்லை கர்த்தாவே, இப்படி கர்த்தாவே, அது இல்லை கர்த்தாவே, இது இல்லை கர்த்தாவே, இல்லையா? சொல்றோம் அப்படி புரியல சொல்றது. கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேசும்போது அப்படி இல்லை கர்த்தாவே, இப்படி இல்லை கர்த்தாவே, அது முடியாது கர்த்தாவே, இது முடியாது கர்த்தாவே, எனக்கு இப்படி வேணும் கர்த்தாவே, எனக்கு அப்படி வேணும் கர்த்தாவே, இது வேணும் கர்த்தாவே, அது வேணும் கர்த்தாவே, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம், இல்லையா? எப்படி இருக்குது நம்ம ஜெபம்? ஜெபமானதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர்னு சொன்னா நாம் ஒரு வழியில் போறோம். உதாரணத்துக்கு லோத் சொன்ன மாதிரி, லோத் கற்றுக்கிட்டு வரணும் இல்லை? சண்டே ஆராதனில் ஜூம் தமிழ் ஆராதனை என்ன அவர் ஆல்ரெடி உயிர் காப்பாத்தினாரு, சொதமுக கொண்டு வந்தாரு. கொண்டு என்ன சொன்னாரு? உயிரிய தக்கும்பட்டிக்கு எங்க போ, எங்க அந்த பருவத்துக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடி போனாரு. அவர் என்ன சொன்னாரு? ஐயா எம்னால ஓட முடியாது கர்த்தாவே, அந்த மலைக்கு போனா நான் செத்து போயிடுவாங்கிறாரு. என்ன சொல்றாரு? தேவன் என்னமோ மலைக்கு போனாக்க நீ உயிர் பொழைக்கிறது எங்க போ, மலைக்கு போன்னு சொல்றாரு.
இவர் என்ன சொல்றாரு? ஐயா நீ சொன்னப்படி நடந்து என் உயிர் முன்னே போயிருக்காரு. இன்னைக்கு நாம கூட தானா ఎంతకు கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறதுக்காக இல்லாட்டி கர்த்தரோட வச்சனத்தை கை கொள்றதுக்காக ఎంతకు நம்ம பின்வாங்குறது தெரியுமா? ఎంతకు பின்வாங்கினோம்பா? நீ கணக்கு பார்த்து நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? பின்வாங்கல் நிலைமையில் இருக்கிறோம். புரியுதா? எல்லாம் எங்க இருக்கிறோம்? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறாம்பா சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? பின்வாங்கல் நம்மள இருக்கிறோம். நீ என்ன நினைச்சுக்கிறப்ப நான் நல்லா இருக்கிறேன், சோத்திரம் ஏசுநாதர் வந்தா இப்பயே போயிடுவேன். எங்க போவங்க? எங்க போவோம்? எப்படி போவ? போறதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் வேணுமா இல்லையா? வசனமே சொல்லுது பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது எவ்வளோ? லூக்கா சுவிசேஷம் 21 21:36 21:36. ஆகையால் இனி சபைக்கு போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்னமாமா அவர் முன்பே நிக்கிறதுக்காக என்ன வேணுமாமா? அவர் முன்னுக்க நிக்கிறதுக்கு பாத்திரனா இருக்கிறதுக்காக என்ன வேணும்? அவர் முன்ன நிக்கிறதுக்காக என்ன வேணும்? பாத்திரனாவோனும். இங்கிலீஷ்ல வர்த்தின்னு எழுதிருக்கு. வர்த்தின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. வர்த்திக்கு வர்த்தி யோகினா. அவர் முன்னுக்கான நிக்கிறதுக்கு என்ன ஆகணும்? யோகினா வரணும், தகுதி உள்ளவனா இருக்கணும். ஆனோக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனோக்கு கர்த்தராக தேவன் என்ன பண்ணாரு? கொண்டு போனாரா இல்லையா? கொண்டு போனாரா? இவரே போயிட்டாரா? தேவன் தானே கொண்டு போனாரு. தேவன் கொண்டு போறதுக்கு தகுதி என்ன இருக்குது அவர்கிட்ட சொல்லு. அவரோட என்ன பண்றாரு? அவரு நடக்கிறாரு. அவர் அடிப்படையில் நடக்கிறாரு. அவரு கோட இருந்து நடக்கிறாரு. அதுக்கு அவர் நடக்கிறது ஃபேமிலி விட்டடிக்கல, வேலையை விட்டடிக்கல. ஃபேமிலி விட்டடிக்கணும் அர்த்தம் என்ன? புரியுதா சொல்றது? அவருக்கு என்ன மனைவி இருக்குதா? ஆனோக்கு மனைவி இருக்குதல்ல, மனைவிக்கு பிள்ளைங்க இருக்குதல்ல. அவர் விட்டடிச்சிட்டாரா? விட்டடிக்கலாம் அர்த்தம் என்ன? அவர் வேலை செஞ்சுக்கிறாரா இல்லையா? வேலை செஞ்சு பிள்ளைங்களுக்கு என்ன போஷன் பண்றாரா இல்லையா? விட்டடிச்சு போயிட்டாரா? விட்டடிக்கல, வேலை செய்யறாரு, பிள்ளைங்கிட்டே பார்த்துக்கிறாரு, பார்த்துட்டு என்ன பண்றாரு? நடக்கிறாரு. எனக்கு நம்ம லைஃப் என்ன? ஒன்று பண்ண ஒன்று விட்டு அடிச்சிருவோம் இல்லையா? ஒன்று பண்ண இன்னும் விட்டு அடிச்சிருவோம். ஒழுங்கா வேலை மேலேயே வந்துடுவோம். இல்லைன்னா என்னப்பா வேலை இல்லாட்டி இருந்தால் நல்லா இருக்கு. வேற சொல்லுங்க. ஊழிக்காரர் நீங்க நல்லா சொல்லுவீங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுன்னு கேட்க என்ன நினச்சிக்குவேன்? நீங்கள் ஊழிக்காரர் உங்களுக்கு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை காப்பாட்டி எங்கள் எப்படினாலும் நினச்சிக்குவீங்க. எங்களுக்கு என்ன அவர்? அவ்வளோதான் பிரதர். கனகராஜ் பிரதர் கேட்குறீங்களா? நம்ம நினச்சிக்குவேன் நீங்கள் பாஸ்டருங்க ஊழிக்காரர் நீங்கள் நடந்துக்குவீங்க. எங்கே நடக்க முடியும்? எங்களுக்கு என்ன இருக்குது? காலையில் எந்திரிச்சா வேலை செய்யணும், ஓடணும், வரணும், எந்தனோ பண்ணிக்கணும், வீடை பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், இது பார்த்துக்கணும். எங்கனால எங்க முடியுங்க? சொல்லுங்க. இதெல்லாம் புரியுதா இல்லையா? எங்க முடிஞ்சு ஆனோக்கு ஃபேமிலி இருக்குதா இல்லையா? ஃபேமிலி பார்க்கணும், வேலை செய்யணும் இல்லையா? அந்த காலத்துல எது ஃப்ரீ யாருக்கு கொடுக்கல? எந்த கவர்மெண்ட் ஃப்ரீ கொடுக்கல. இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் கூட ஃப்ரீ கொடுக்குது. அவ்வளோதானா? அப்புறம் டிராக்டருங்கள ஒன்றும் இல்லை, கையில் தான் என்ன பண்ணணும், எல்லாம் உழுதணும், செய்யணும், எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே
யார் கூட நடக்கிறாரு? தேவன் கூட நடக்கிறாரு. அவருக்கு சொல்றதுக்கு பாஸ்டரும் கூட இல்லை, பைபிள் அசலே இல்லை. சொன்னாங்களா? பாஸ்டர் இருக்கிறாரா? டெய்லி காய்ந்து சாயந்தரம் வந்துட்டு இல்லையல்ல? இருக்காங்களா? பாஸ்டர் இருக்கிறாரா? பைபிள் இருக்குதா? எது இல்லையா? அப்பா என்ன பண்றாரு? அவரு மனசாட்சி சொன்னபடி அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை தேடி பிடிச்சிக்கிட்டு அவர் கூட நடக்கிறாரு. புரியுதா? யாரு சொன்னார்? அவரே என்ன பண்ணாரு? தேவனை தேடி கண்டுபிடிச்சு அவர் கூட நடந்தாரு. இன்னைக்கு நாம தேடாடி கூட அவரு தேடி வந்தார். புரிஞ்சா? அவ்வளவு நம்மளை நேசித்தார். அதுக்கப்புறம் ஆணுக்கு கூட நம்மளுக்கு ஜாஸ்தி நேசித்திருக்கிறார். ஆணுக்கோட ஜாஸ்தி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? என்ன சொல்லுவாங்க? அதையா ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லிருக்கார். நம்மளுக்கெல்லாம் ஆணுக்கு கொடுத்தா அவருக்கு கொடுத்த அந்த சொல்லுவாங்க அதையா வாய்ப்புகள். அவருக்கு எந்த வாய்ப்பு கிடையாது. எந்த வாய்ப்பு இல்லை அவருக்கு? பைபிளும் கிடைக்காது, பாஸ்டரும் இல்லை, பரிசுத்தாவியும் கூட இல்லை, எதுவுமே இல்லை. போன அவருக்கு கர்த்தரோ நடந்த அவருக்கு மின்னுக்கான யாராவது இருக்கிறாங்களா சாட்சிங்க? அதுவும் இல்லை. என்ன சொல்றாரு? ஆதாமேவாள் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க கூட எழுந்து போன ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது தவிர ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா அவங்கள பார்த்து கூட அவர் என்ன பண்ணாரு? அவங்க எழுந்து போன தேவனை நான் என்ன பண்ணணும் நினைச்சுக்கிட்டாரு. கல்வி அவர் கூட நடக்கிறாரு. அவரு இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனோ வாய்ப்பு இருக்குது. எத்தனோ வாய்ப்பு கூட இன்னொரு பேச்சு சொன்னாக்கா எத்தனோ ஏற்பாடு பண்ணிருக்காரு நம்மளுக்கு அவசரம். என்ன பண்ணாரு? அவரே உன்னை தேடி வந்தார். கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணார்? உன்னைய தேடி வந்து நீ சத்ருடா இருந்தப்போ, நீ பக்தியன்னா இருந்தப்போ, நீ தேவனுக்கு விரோதியா இருந்தப்போ அவரு உங்ககிட்ட வந்து உன்னை நேசித்து சுவிசேஷம் கொண்டு வந்து என்ன பண்ணார்? அவரு ரட்சித்து கொடுத்தார். நீ தேடிட்டு போகல. தேவன் என்ன பண்ணாரு? தேடிட்டு வந்து சுவிசேஷம் கொடுத்தார் உனக்கு. இல்லையா? கர்த்தர் தேடிட்டு வந்தார். நீ தேடினே கர்த்தரையா? யார் தேடினாங்க? தேடி வந்தார் உங்ககிட்ட? நீங்களும் போனீங்களா? எனக்கு ஏசுனார் வேணும்ட்டு எவ்வளவு அன்பு காட்டினார். அப்படி தேடி வந்து நம்மளை ரட்சித்து பாவம் மன்னிச்சு பாவத்தை விடுதலை கொடுத்து பாவத்தை பரிசுத்தமாக்கி நூதன என்ன நூதன புது மனுஷன் ஆக்கினார் நம்மளையா. ஆகி கர்த்தரை வந்து எங்க பண்ற இருக்கிறாரு? நமக்குள்ள வாசம் பண்ண இருக்கிறார். இத்தனை கொடுத்தாங்க, நம்மளால என்ன முடியல? என்ன பண்ண முடியல? கர்த்தர் கூட போதுல நீ எங்க வந்து எங்கே இரு, நம்ம இஷ்ட பக்கம் நான் வாழ்றேன், என்னுடைய யோசனை பக்கம் நான் வாழ்றேன், எனக்கு நம்ம வேலை இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. இப்ப காசு சம்பாதிக்காது, எப்ப சம்பாதிக்கிறது? கர்த்தாவே எனக்கு குடும்பம் ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்பா? கர்த்தா எம்பளை பின்னாலவா, என்னை காப்பாத்து, நான் போறேன், நான் எப்படி வழியில் நான் போறேன், நீ காப்பாற்றணும். என்ன பண்ற? ஒரு நல்ல ஆலோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம சொல்லலாம் வாழ்க்கை என்ன, கர்த்தர் நம்மளுக்கு எத்தனை பண்ணியிருக்கிறாரு, நாம் எப்படி வாழ்றோம், எப்படி வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், நம்ம இன்னைக்கு அவர் முன்னுக்கான போய் நிக்கிறதுக்கு தகுதி இருக்குதா அப்படி என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒருத்தருக்கு நின்று ஆலோசனை பண்றது கற்றுக்கணும். நாளைக்கு போக முடியாது. அங்க போய் நிக்கிற தகுதி வேணும். ரட்சிப்பு ஒண்ணும் இல்லை, இங்க ரட்சிப்பது ஒன்றும் எழுதல.